சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்தியாவில் ஆண்டுதோறும் பாம்பு கடிக்கு 58,000 பேர் உயிரிழப்பதாகவும், தடுக்க முடியும் என்ற போதிலும் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள், விஷ முறிவு மருந்து தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் ஏழை எளிய மக்கள் உயிரிழக்கும் அவலம் தொடர்வதாகவும் புதிய ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இதில் சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும், மருத்துவத்துறை தீராத நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாலும், இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் பாம்பு கடிக்கு உள்ளாகி உயிரிழப்பது தீவிர பிரச்சனையாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. நம்முடைய உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள், நண்பர்கள் வட்டாரத்தில் குறைந்தது ஒருவராவது பாம்பு கடிக்கு இறந்து போயிருப்பாங்க. பாவம், உதவின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் எல்லோருக்கும் உதவி பண்ணுறவங்க அவங்க பையனே பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி பல்வேறு சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆய்வானது வெளியாகிருக்கின்றது. பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியானது சொல்லுவாங்க. உலக அளவில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு மரணம் நிகழ்கின்றது. ஆண்டுக்கு 1,38,000 பேர் பாம்பு கடியால் உயிரிழந்து போகிறாங்க. சுமார் 4 லட்சம் பேர் நிரந்தரமாக மாற்றுத்திறனாளி ஆகிடுறாங்க. அதாவது கை கால் இழந்தோ அல்லது பார்வை இழந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்க நேருகின்றது. 2020 பாம்பு கடி பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டது? 2000 ஆண்டு முதல் 2019 வரை 12 லட்சம் மரணங்கள் பாம்பு கடியால் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும், ஆண்டுக்கு இது சராசரியா 58,000 பேர் அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கையானது சுட்டிக்காட்டியது. இந்த நிலையில தான் ஸ்ட்ரைக் அவுட் ஸ்னேக் பைட் அப்படின்ற ஆய்வறிக்கை ஒன்று புதுசாக வெளியாக இருக்கின்றது. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 58,000 பேர் பாம்பு கடிக்கு இறந்து போறாங்கன்னு இப்ப வெளியாக இருக்கக்கூடிய இந்த புதிய ஆய்வறிக்கையானது அதிர்ச்சி ஊட்டுகின்றது. பாம்பு கடியால் அவதிப்படும் பெரும்பாலானவர்கள் ஏழை விவசாயிகளாக இருக்காங்களா? பாம்புகள் கார்ப்பரேட் அலுவலகங்களுக்குள்ள போய் கடுக்கிறது இல்லை. சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம ஏழை எளிய மக்களே அதிகம் சாவறாங்க. பாம்பு கடிக்கு சிகிச்சை என்பது சலுகை போல எல்லோருக்கும் கிடைக்காத நிலைமை தான் நீடிக்குது. சிகிச்சை என்பது உரிமையாக இல்லை அப்படின்னு அந்த அறிக்கையானது சரமரியாக வெளுத்து வாங்கியிருக்கின்றது. 2024 பாருங்க, பாம்பு கடியால் ஏற்படும் இந்த பாதிப்புகள் இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கு இல்லையா? இதை கருத்தில் கொண்டுதான் இந்தியா இதனை அறிவிக்கத்தக்க நோயாக அறிவிச்சது. ஏன்னா உலகத்திலேயே பாம்பு கடி இறப்புகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதாவது 50% இந்தியாவில் தான் நடக்குது. இந்தியாவில் சுமார் 300க்கும் அதிகமான பாம்பு இனங்கள் இருக்கின்றன. இதில் 15% 17% பாம்புகள் விஷத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. பாம்பு கடியால் அதிகம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா, நைஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 904 மருத்துவ நிபுணர்கள் கிட்ட இந்த புதிய ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, மருந்து கிடைப்பதில் சிக்கல், மருத்துவர்களுக்கு போதிய பயிற்சி இல்லாமல் இருப்பது ஆகியவை உயிரிழப்புக்கான பிரதான காரணங்களாக இருக்கின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. போதுமான ட்ரைனிங் இல்லை, அதனால பாம்பு கடிபட்டவங்களுக்கு செலுத்தக்கூடிய மருந்து சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற பயம் சுகாதார மருத்துவர்களுக்கு இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. 99% சுகாதார பணியாளர்கள் விஷ முறிவு மருந்தை கொடுப்பதில் சவால்களை எதிர்கொள்வதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டிருக்கின்றது. இதனால சிகிச்சையில் ஏற்படும் தாமதம், உடல் உறுப்புகள் கைகால் எடுக்க வேண்டிய அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இது வாழ்நாள் முழுக்க ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு சிக்கலை உண்டாக்கி விடுகின்றது. உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் சுமார் 54 லட்சம் பேர் பாம்பு கடிக்கு ஆளாவதாகவும், இதில் 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பதாகவும் WHO உலக சுகாதார அமைப்பின் தரவுகளானது சொல்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய விஷமுறிவு மருந்துகளில் இந்தியாவில் பாம்பு கடியால் ஏற்படக்கூடிய அதிக உயிரிழப்புகளுக்கு காரணமான 4 வகை நச்சு பாம்புகளுக்கு எதிராக மட்டுமே வேலை செய்தான் இதை பிக் 4 அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன். இந்த 4 பாம்புகளுக்கு எதிராகத்தான் இந்த விஷங்களானது செயல்படுகின்றது. இதையெல்லாம் தாண்டி இன்னும் பல வகையான விஷப்பாம்புகள் இருக்கின்றன. அதுக்கான பிரத்யேகமான தனிப்பட்ட விஷமுறிவு மருந்துகள் எதுவும் இல்லை என்று இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜோத்பூர் எய்ம்ஸ் நடத்திய ஒரு ஆய்வும் இது மேற்கோள் காட்டி இருக்கின்றது. சுருட்டை விரியன் பாம்பு கடிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்ற விஷமுறிவு மருந்த 105 பேருக்கு கொடுக்கப்பட்ட போது 3/2 பங்கு பேருக்கு அந்த சிகிச்சை எதிர்பார்த்த ஒரு பலன் தரல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே அவசர சிகிச்சை நிபுணர் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இது பற்றி பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்ப பாம்பு கடியால பாதிக்கப்பட்டு ஒருவர் மருத்துவமனைக்கு வரும்போது அவருடைய உயிரை காப்பாற்றுவதில் என்ன சவால்கள் இருக்கு? வணக்கம் சார்.
இப்ப பாம்பு கடிக்கிறப்ப முதல்ல கடிச்சவங்களுக்கு அந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல தெரியறதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன கடிச்சதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்படியே கடிச்சாலும் உடனடியாக நம்ம 108க்கு கால் பண்ணி அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அந்த கடிப்பட்டவங்களை கொண்டு வரணும். அதுல தாமதப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம், என்ன கடிச்சதுன்னு தெரியாம கடிச்சிருந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம முதலுதவி, நமக்கு தெரியாத முதலுதவிகளை, அதாவது அந்த இடத்துல கட்டு போடுறது, அத பிளேடுனால கீறி விடுறது, அது மாதிரி சில தவறான முதலுதவிகளை செய்யறதுனாலையும் சில சவால்களை நம்ம எதிர்கொள்ற மாதிரி இருக்கு சார். இப்ப பல இடங்கள்ல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம், பாம்பு கடித்தவர் வந்து அந்த பாம்பையே மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டார் பையில போட்டு அப்படின்னு. இப்படி பாம்பையே வந்து கொண்டு வருவது வந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுல உதவிகரமா இருக்குமா எப்படி சார்? நாம இப்ப பாம்பு கடியில வந்து விஷமுள்ள பாம்புகள், விஷமற்ற பாம்புகள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். நம்ம இப்போ பாம்பு வந்து கடிச்ச பாம்பை கையோட எடுத்து வர்றதுனால அது விஷமுள்ள பாம்பா விஷமற்ற பாம்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாம்பு கடியில 2 வகைகள் உண்டு. ஒன்று நம்ம ஹீமோடாக்சின் சொல்லக்கூடிய ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய, ரத்த மாறுபாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷ வகை. இன்னொரு வகை நரம்புகளை பாதிக்கக்கூடிய நியூரோடாக்சிங்கிற வகை. அந்த பாம்புகளை நம்ம கையோட கொண்டு வரும்போது இது எந்த வகையான பாம்பு அப்படின்னு நாம மருத்துவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும். இல்ல இப்ப ஒருவேளை பாம்பு கடித்தது உண்மைதான், ஆனா என்ன பாம்புன்னு தெரியலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சிகிச்சையை கொடுப்பீங்க, இல்ல என்ன பண்ணுவீங்க? பாம்பு கடிச்சது என்ன பாம்பு அப்படின்னு தெரியலன்னா நம்ம பாம்பு அதற்குள்ள விஷத்தன்மையை கண்டறியக்கூடிய ரத்த மாதிரிகளை எடுத்து நம்ம சோதனை செய்யறோம். அந்த சோதனைகள்ல நமக்கு விஷமுள்ள பாம்புகளா இருந்தா கண்டிப்பாக நமக்கு அந்த ரத்த உரைகளில் மாறுபாடுகளான தெரிய வருகிறது. அதை வைத்து நாம் சிகிச்சையை அளிக்க முடியும். இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் டிலே ஆயிடாதா? நம்ம வந்தோடனே பேஷண்ட் நம்மள்ட்ட வந்தோடனே அவங்களோட ரத்த மாதிரி எடுத்து ரத்தம் உறையுதா இல்லையா, எவ்வளவு நேரத்துல உறையுது, அந்த பிடிசிடி ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக எளிமையான டெஸ்ட் தான் அது. வந்த உடனே சீக்கிரமாக நம்ம அதை பார்த்துட்டு அதற்குள்ள நம்ம சிகிச்சை ஆரம்பிச்சிடலாம். சார் இப்ப இந்த குறிப்பிட்ட ஆய்வு வந்து பல மருத்துவர்களுக்கு வந்து அந்த ஆன்டி வேனாம் கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு, சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துருமோ, அப்படி வந்தா அதை மேனேஜ் பண்ண முடியாத நிலை இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுது. ஏன் இது? பல நேரங்கள்ல அந்த ஆன்டி ஸ்னேக் வினம் என்று சொல்லக்கூடிய மருந்துகளுக்கு ஒவ்வாமை வருவது உண்மைதான். அந்த ஒவ்வாமையை நம்ம மருத்துவர்கள் அதற்கு மேல பரவாம, அதற்கு மேல நமக்கு பாதிப்பு ஏற்படாம தடுக்கக்கூடிய மருந்துகள் நம்ம மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனையில இருக்கு. அதை நம்ம மாற்று மருந்துகளாக வழங்கி அதற்கு மேற்கொண்டு அந்த ஒவ்வாமை நம்மளுடைய நோயாளிகளை பாதிக்காமல் நம்ம தடுக்க முடியும். சார் இப்ப இந்த ஆன்டி வேனாம் சொல்லப்படுறது வந்து ஏன் தலைமை மருத்துவமனைகள்ல மட்டும்தான் இருக்குது? ஆரம்ப சுகாதார நிலையத்திலே அதை வைக்கலாம் இல்லையா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்குங்க சார், எல்லா இடத்துலயும் இருக்கு. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம பாம்பு கடிகள்ல இப்போ ஒரு நியூரோடாக்ஸ் ஸ்னேக் பைட் கடிக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு மேல வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சுவாச மண்டலமா பாதிக்கப்பட்டுரும். அதற்கு நமக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படும். அதற்காக நம்ம மிகப்பெரிய, அதாவது ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றை நம்ம ரெஃபர் செய்யற மாதிரி இருக்கு. அதனால நம்ம பிஎஸ்சில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஆன்டி ஸ்னேக் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்குங்க சார். சார் இப்ப ஒருவேளை வந்து இந்த பாம்பு கடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த உயிரையே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கு நடைமுறையில? மிக முக்கியமான காரணம், கடிச்சவங்களுக்கு அது பாம்பு தான் கடிச்சதுன்னு தெரியாம ஒரு அறியாமை இருக்கலாம் சார். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வரக்கூடிய நேரம் ரொம்ப தாமதமா வந்திருக்கலாம். மற்றபடி அரசு மருத்துவமனைகளுக்கு வரும்போது அதற்குரிய சிகிச்சைகள் சிறந்த முறையில கிடைச்சு நிறைய கிட்டத்தட்ட 199% உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, இந்த பாம்பு கடி விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவர் சொன்னது மாதிரி முதல்ல பாம்பு தான் கடித்தது அப்படிங்கிறத ஒருவர் உணர வேண்டும். இரண்டாவதாக அப்படி பாம்பு கடிச்சது அப்படின்னு தெரிஞ்சவர் வந்து உடனடியாக மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல வேண்டும். மாறாக நாட்டு மருந்து வைத்தியத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது, அல்லது உள்ளூரில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதுக்கு மருந்தாக செயல்படும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதையும் நம்பக்கூடாது. உடனடியாக மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமே உயிர் காக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.